வணக்கம் மக்களே. எந்த ஒரு புதிய கட்சியும் ஆரம்பிக்க போவதாக இல்லை. பன்னீர்செல்வம் பரபரப்பான பேட்டி. இந்த தகவலை பத்தி இந்த வீடியோல ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பா பார்க்கலாம் வாங்க. அதிமுகவின் நிறுவனரும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வருமான நடிகர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தை முன்னிட்டு அதிமுகவினர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் முன்னாள் முதல்வரும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் தலைவருமான பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று நடிகர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், நடிகர் எம்ஜிஆர் 3 முறை முதல்வராக இருந்து பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார். அவருடைய மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்களும் அதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று 30 ஆண்டு காலம் கழகத்திற்கு வந்த சோதனைகள் வேதனைகளை எல்லாம் தாங்கி இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக உருவாக்கி வளர்த்தெடுத்தார் என்றும் கூறியுள்ளார். இதையடுத்து தேர்தல் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதற்கு பதிலளித்த அவர், எங்களுடைய தேர்தல் நிலைப்பாடு யாருடைய கூட்டணி என்பதை இன்னும் சில தினங்களில் நான் முறையாக அறிவிப்பேன் என்றும், நான் எந்த ஒரு புதிய கட்சியும் ஆரம்பிக்கப் போவதாக இல்லை. நடிகர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உயிரோட்டமுள்ள இயக்கமாக உருவாக்குவதற்கு கழகத்தினுடைய சட்ட விதியை உருவாக்கினார். அந்த சட்ட விதியின்படி நடிகர் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவின் கழகத்தை 50 ஆண்டு கழகத்திற்கு மேலாக வளர்த்தெடுத்தார்கள். இதுதான் வரலாற்றே. அந்த சட்ட விதிக்கு இன்றைக்கு ஊறு ஏற்பட்டிருக்கிறது. கழக சட்ட விதியை சில திருத்தங்கள் செய்வதற்கு வழிவகுத்திருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு விதியை ரத்து செய்யவோ திருத்தம் செய்யவோ கூடாது என்று சட்ட விதியில் குறிப்பிட்டுள்ளார். அது என்னவென்றால், அதிமுகவின் தலைமை பதவியை அடிமட்ட தொண்டர்கள் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றும், இதுதான் இந்த கழகத்தினுடைய சட்ட விதி என்றும், ஆனால் அந்த சட்ட விதியை திருத்தம் செய்திருக்கிறார்கள் என்றும், இதை எதிர்த்துதான் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம் என்றும் கூறியுள்ளார். இது உள்பட 6 வழக்குகளையும் சேர்த்து உயர்நீதிமன்றத்தின் சிவில் சூட்டில் மனு தாக்கல் செய்யுங்கள் என்று உச்சநீதிமன்றம் எங்களிடம் சொன்னது. அதன்படி இன்றைக்கு இந்த வழக்கு சிவில் சூட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிமுகவில் பிரிந்திருக்கின்ற சக்திகள் அனைவரும் இணைய வேண்டும் என்று நான் சொல்லி இருக்கிறேன். நடிகர் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவின் இந்த இயக்கத்தை எப்படி வழிநடத்தினார்களோ அதேபோல் அனைவரும் இணைந்து நாமும் வழிநடத்த வேண்டும் என்றும், எடப்பாடி பழனிசாமி எப்போது சட்ட விதிகளுக்கு மாறாக பொதுச் செயலாளராக பதவி ஏற்றாரோ அன்று முதல் இன்று வரை நடந்த 11 தேர்தல்களிலும் ஒரு தேர்தல்களில் கூட அதிமுக வெற்றி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். மக்களை, நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான டெய்லி வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.